हमारे रीति के अनुसार हम एक और बार परमेश्वर के गुण को याद करके हम थोड़ा देर परमेश्वर की आराधना करने वाले हैं. நம்முடைய வழக்கத்தின்படி நாம் தேவனுடைய குணத்தை கொஞ்சம் தியானித்தவர்களாக ஆராதனையில் பிரவேசிப்போம். हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவன் யார்? इस बातों के ऊपर हम हर सप्ताह अध्ययन करते हैं. இந்த காரியத்தின் மேலே ஒவ்வொரு வாரமும் நாம் கருத்துக்களை வைத்து தியானிக்கிறோம். अभी तक खत्म नहीं हुआ. இதுவரைக்கும் அது முடிவடையவில்லை. हो सकता है एक ही गुण के बारे में शायद बार बार अध्ययन किए भी हो. ஒருவேளை ஒரே குணத்தை திரும்ப திரும்ப தியானித்து வந்திருந்தாலும் हर एक जन भिन्न भिन्न तरीका से उस बातों को, उस गुण को लोगों ने देखा, उसको हमारे बीच में पेश किए हैं. ஜனங்கள் வந்து அந்த குணத்தை விவரிக்கும் போது வேறு வேறு விதங்களிலே அந்த ஒரே குணத்தை விவரிக்க காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். क्योंकि उस गुण को मैं या मेरी जिंदगी में भिन्न तरीका से मैं उस बातों को अनुभव किए होंगे. ஒருவேளை நான் அந்த குணத்தை வித்தியாசமான கோணத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கலாம். उसी गुण को अन्य लोग भिन्न तरीका से अनुभव किए होंगे. அதே குணத்தை பிறர் பார்க்கும் பொழுது வேறு ஒரு சூழ்நிலையிலே வேறு விதமாய் பார்த்திருக்கலாம். मैं एक और बार उस महान परमेश्वर के गुण को मैं जिस प्रकार जिस गुण को अध्ययन किया उसके साथ आपके साथ मिल करके अध्ययन करने के बाद हम आराधना में प्रवेश करेंगे. நான் அந்த ஒரு குணத்தை நான் எப்படியாக அனுபவித்தேன் அல்லது தியானித்தேன் என்பதை நாம் அறிந்த பின்பு ஆராதனையில் பிரவேசிப்போம். व्यवस्था विवरण उसका 7वां अध्याय, உபாகமம் 7வது அதிகாரம் उसका 6वें वचन को पढ़ेंगे, 8वें वचन को पढ़ेंगे. 8வது வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्था विवरण 7वां अध्याय, உபாகமம் 7வது அதிகாரம் उसका 8वें पद. 8வது வசனம். यहोवा ने जो तुमको बलवंत हाथ के द्वारा दासों के घर में से और मिस्र के राजा फिरौन के हाथ से छुड़ाकर निकाल लिया, इसका यही कारण है कि वो तुमसे प्रेम रखता है और उस शपथ को भी पूरी करना चाहता है जो उसने तुम्हारे पूर्वजों से खाई थी. கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். यहाँ एक शब्द वहाँ आखिरी में जो बीच में जो है वहाँ देखते हैं प्रेम रखता है करके. இங்கே நாம் தமிழ் வசனத்திலே பார்க்கும் பொழுது முதல்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு கூர்ந்ததினாலே. यहाँ उस 7वें अध्याय को आप थोड़ा सा पढ़कर देखेंगे. இந்த 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் परमेश्वर अपने लोगों से जिस प्रकार प्रेम किया उस बातों को यहाँ देख सकते हैं. தேவனாய் கர்த்தர் தன் ஜனங்களிடத்தில் எப்படியாக அன்பு கூர்ந்தார் என்று நீங்கள் பார்க்க முடியும். इन इस्राएल लोगों के बारे में हम कई लोग कई प्रकार के बातों को प्रचार किए हैं या सुने होंगे. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அநேகர் अनेक விதமாய் பிரசங்கித்திருப்பார்கள். அப்படியே நாமும் अनेक விதமான காரியங்களை கேட்டிருப்போம். इस इस्राएल लोग जो है हर समय जो है परमेश्वर के विरोध में समय समय पर जो है परमेश्वर के विरोध की बातों को करते आए, उसमें उन लोगों ने कमी नहीं रखा था. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவர்கள் अनेक நேரங்களிலே திரும்ப திரும்ப முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசிக்கொண்டே வந்தார்கள். बार बार परमेश्वर अपने लोगों के द्वारा चिताते थे, समझाते थे और प्रेम के बातों को कहा करते थे, फिर भी जो है अपने ही रास्ता में चलने वाले थे. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், தேவனாய கர்த்தர் திரும்ப திரும்ப தன்னுடைய வசனங்கள் மூலமாக எச்சரித்தும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வந்த பின்பும் கூட अनेक முறை அப்படி இருந்தும் இவர்கள் விரோதித்து முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். यहाँ लिखा है उसका 4वें वचन में लिखा है, क्योंकि वे तेरे बेटे को मेरे पीछे चलने से भड़काएंगे, ऐसा करके लिखा है. 4ஆம் வசனத்திலே பாருங்கள், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். इसका मतलब जो खुद परमेश्वर, उस महान परमेश्वर जो सर्वशक्तिमान परमेश्वर है, जो लोग हैं उन लोगों से ज्यादा प्रेम रखने वाला उस परमेश्वर को छोड़ करके अन्य देवताओं के बीच में भी गए करके हम देख सकते हैं. நாம் பார்க்கிறது என்ன, தேவனாய கர்த்தர் உண்மையிலேயே தன்னுடைய ஜனங்களை நேசித்தார், அன்பு கூறுகிற நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாக போனார்கள். उन लोगों के बारे में लिखा हठीले थे.
அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கடின கழுத்துள்ளவர்கள். और जो है वो जो चाहते थे उसी बातों को करते थे, மன விருப்பத்தின்படி என்ன வருகிறதோ அதை செய்தார்கள். लेकिन उन लोगों के बारे में परमेश्वर कहता है मैं उन लोगों से प्रेम किया करके. ஆனா அந்த ஜனங்களை பார்த்துதான் அல்லது அவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களில் நான் அன்பு கூர்ந்ததினாலே. 7वें पद में इस प्रकार लिखा है, यहोवा ने जो तुमसे स्नेह करके तुमको चुन लिया है करके लिखा है. 7ஆம் வசனத்திலே மத்தியிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொண்ட என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमारा परमेश्वर का प्रेम में कभी भी कटौती नहीं होता है. நம்முடைய தேவனுடைய அன்பிலே எந்த ஒரு குறைவு ஒருபோதும் இல்லை. कई बार जो है हमारी जिंदगी नालायक जैसे रहने के बावजूद भी उस परमेश्वर जो आदि में परमेश्वर जिस प्रेम को आपके ऊपर मेरे ऊपर रखा था उसमें जरा सा भी कमी नहीं रखा है. நம்முடைய வாழ்விலே अनेक மாற்றங்கள் கீழாய் போய் கொண்டிருந்தாலும் தேவனாய் கர்த்தர் ஆரம்பத்தில் எந்த அன்பினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் ஒரு அன்பிலே மாற்றம் இல்லை. हमारी जिंदगी के साथ इसको तुलना करके देखा जाए, परमेश्वर का गुण हमारे साथ किस प्रकार कई बार बर्ताव किया है. நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவனாய கர்த்தருடைய அன்பு அவருடைய பாசம் நம்மிடத்தில் எவ்வளவா ஈடுபட்டிருக்கிறது. उनका प्रेम में उसको प्रेम को कभी हम वर्णन नहीं कर सकते हैं. அவருடைய அன்பை ஒருபோதும் நாம் வர்ணிக்க முடியாது. मेरी जिंदगी के साथ என்னுடைய வாழ்க்கையிலே मैं பார்த்தால் कई बार परमेश्वर के विरोध में कई बातों को किया था. நான் अनेक முறை தேவனுக்கு விரோதமாய் अनेक காரியங்களை செய்தவன். फिर भी जो है उस परमेश्वर मुझे छोड़ना नहीं चाहा. ஆனாலும் அந்த தேவன் என்னை கைவிட்டு விடவில்லை. जिस दिन बुलाया उस दिन का जो वायदा को परमेश्वर बार बार मुझे याद दिला करके मैं तेरे संग हूं करके कह करके हमें अगुवाई करने वाला एक अच्छा परमेश्वर को आप और हम पाए हैं. எந்த நாளிலே நான் அழைக்கப்பட்டேனோ அந்த நாளிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினாரே, அதை நான் வாழ் முழுவதுமாய் பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு வருகிற நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். कई बार परमेश्वर से अलग होने के बाद हमारे मन में इस प्रकार का एक विचार आता है, इतना बड़ा काम करते हैं, इतना गंदे काम इस प्रकार का कार्य करते हैं, क्या और एक और बार हमसे परमेश्वर प्रेम रख सकता है. அநேக முறை ஒரு பெரிய தவறை செய்துவிட்டு இப்படி நான் செய்து விட்டேனே, இப்படி நடந்து விட்டதே என்று வருந்தி தேவன் என்னிடத்தில் இன்னும் அன்பு கூறுவாரோ என்று ஏக்கமுடையவர்களாய் இருப்போம். कई बार दाऊद इस प्रकार कहता है, मैं परमेश्वर के विरोध में बार बार करने का पाप को करता रहता हूं. அங்கே அவன் சொல்கிறான், தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது நான் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய காரியங்களை திரும்ப 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 செய்து வருகிறவனாய் இருக்கிறேன். ढिठाई के पाप करके कहता है. அவன் சொல்கிறான், இருதய கடினத்தினுடைய விரோதமான பாவம் என்று சொல்லுகிறான். ढीठ होकर के जो जानते हैं फिर भी उस बात को करने का, फिर भी उस परमेश्वर आपसे आज भी इस वक्त में वो प्रेम करता है. அவன் விழுகிறான், திரும்ப எழும்பி கொள்கிறான், திரும்ப அப்படி போகிறான். இப்படி 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 இருந்த நிலைமையிலும் தேவன் அவனிடத்தில் அன்பு வைக்கிறார். उतना अच्छा परमेश्वर को पाए हैं. இவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். मैं कई बार परमेश्वर की उपस्थिति में बैठकर रोया करता हूं. நான் अनेक நேரங்களில் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அழுவேன். प्रभु मुझ में कौन सा ऐसी बातों को तूने देखा है आज भी मुझसे प्रेम रखा है. என்னிடத்தில் நீர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை எதை கண்டீர் ஆண்டவரே, என்னிலே இன்னும் நீர் அன்பு கூர்ந்து வருகிறீரே. इस आराधना के पहले हम एक और बार उस परमेश्वर का प्रेम की गहराई को समझ करके आराधना करने की जरूरत है. இந்த ஆராதனையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக இன்னொரு முறை தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். हमारे लोगों के साथ एक बार दो बार जो है हम कुछ गलतियां कर देने के बाद हमारे लोग अपने ही लोग जो है मुंह मोड़ करके चले जाता है. நம்முடைய ஜனங்கள் தான் நாம் அல்லது நான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு தவறை செய்து விடும் பொழுது அந்த ஜனம் என்ன செய்துவிடும், நம்மளை பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் போய்விடும். लेकिन हमारा आपका जिस परमेश्वर आपसे और हमसे प्रेम रखा है वो कभी भी मुंह मोड़ के जाने वाला परमेश्वर नहीं है. वो आपको अपने गले में गले लगाने वाला परमेश्वर है. ஆனால் உங்களுடைய என்னுடைய தேவன் இருக்கிறாரே, நாம் என்னதான் தவறு செய்தாலும் அவருக்கு விரோதமாக அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு நம்மை பார்க்காமல் போகிற தேவன் அல்ல, திரும்ப திரும்ப வந்து நம்மை அரவணைக்கிற ஆண்டவர். पतरस को परमेश्वर ने बुलाया. पतरस को பேதுருவை தேவன் அழைத்தார். यीशु मसीह बुलाने के बाद कहा था, तुम मछली नहीं पकड़ोगे, तुम मनुष्य को पकड़ने वाले बनाऊंगा मैं இயேசு तुझे. கிறிஸ்து பேதுருவை அழைக்கும் பொழுது சொன்னார், நீ மனிதர் அல்ல, நீ மீன் அல்ல, மனிதரை பிடிக்கிறவளாய் மாறுவாய். जरूर जो है यीशु मसीह के बातों को सुनकर के देखा गया था. இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு அழைப்பை கேட்டு பின்பற்றினவன் பேதுரு. लेकिन आगे चलने के बाद कुछ दिन के बाद आखिरी में जब यीशु मसीह का
जो मरने के बाद की बातों को हम देख सकते हैं। நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி காலகட்டம், அப்படியே அந்த மரணத்துக்கு அடுத்த காரியம், அதற்கு பின்பு உள்ள காரியங்களை அறிந்திருக்கிறோம். वहां यूहन्ना रचित सुसमाचार 21वें अध्याय, एक वचन को पढ़ देंगे। यूहन्ना रचित सुसमाचार है उसका 21वें अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே उसका दूसरा पद को पढ़ेंगे। 2வது வசனத்தை வாசிக்கலாம். सिमोन पतरस और थोमा जो दिदुमुस कहलाता है और गलील के काना नगर का नतनएल और जब्दी के पुत्र और उसके चेलों में से 2 और जन इकट्ठे थे। तीसरा पद भी शमौन पतरस ने सैमन पतरस ने उनसे कहा, मैं मछली पकड़ने जा रहा हूँ। उन्होंने उससे कहा, हम भी तेरे साथ चलते हैं। अतः वे निकल कर नाव पर चढ़े, परंतु उस रात कुछ ना पकड़ा। बस இங்கே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. पतरस को बुलाया मछली को नहीं, मनुष्य को पकड़ने के लिए। பேதுருவின் அழைப்பு என்ன? மீன் பிடிக்க அல்ல, மனிதர்களை பிடிக்க. लेकिन कुछ दिन बीतते बीतते उसका बुलाहट में जो है ऐसा अंधेरा छा गया, पता नहीं किस प्रकार की बातें उसके मन में आया। वो कह रहा है कि हम तो मछली पकड़ने चल रहे हैं, अगर तुम लोग आना तो आ जाओ करके एक झुंड को भी लेके जा रहा है। ஆனா நாட்கள் கடந்து இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்களை பாருங்கள். மனிதர்களை பிடிப்பதை விட்டுவிட்டு மீன்களை பிடிக்க முயற்சி எடுத்து போய் அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த ஒரு கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். हमारा आपका परमेश्वर के पीछे हो लिए आप और हम, क्या हम जिस जगह में बुलाए गए उसी जगह में रखे गए कि नहीं, थोड़ा सा सोचने की जरूरत है। இதுல கொஞ்சம் நின்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, लेकिन அந்த அழைப்பிலே நின்று கொண்டே இருக்கிறோமா அல்லது பின்வாங்கி இருக்கிறோமா? लेकिन पतरस की स्थिति को अच्छा से यीशु मसीह जानता है। ஆனால் பேதுருவின் நிலைமையை இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருந்தார். इसके अंदर स्थिरता की बातें नहीं है, இவனுக்குள்ளே ஒரு நிலைத்தன்மை இல்லை. ये स्थिर नहीं रह सकता है, இவன் நிலையானவன் அல்ல. ये बार बार हट करने वाला है, இவன் திரும்ப திரும்ப பின்வாங்குகிறவன், मुझे इनकार करने वाला है। என்னை மறுதலிக்கிறவன். ना केवल वो जो है खुद जो है भटक जाता है, औरों को भी लेके जाने वाला है। அவன் மாத்திரம் அல்ல பின்மாற்றம் அடைகிறவன், கூட சேர்ந்த கூட்டத்தையும் கூட்டிட்டு போவான். लेकिन उससे यीशु मसीह प्रेम रखने के चलते उसका आगे का वचन को आप देखेंगे, वहां लिखा है, पतरस से पूछता, यीशु मसीह पूछता, क्या तुम इन सबसे बढ़कर के मुझसे प्रेम रखते हो? ஆனா தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்து கடைசியில் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அன்பை குறித்ததான காரியம் இருக்குது. சீமோனாய் பேதுருவே, நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? यीशु मसीह उससे प्रेम रखने के चलते उनके अंदर पाया जाने वाला कमी को उसने नहीं देखा। उससे यीशु मसीह का प्रेम उससे बढ़कर के होने के चलते उसको भी अपने पास ले चलने के लिए चाहा था। இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம், அவனுக்குள்ள இருந்த குறையை அவர் காணவில்லை. ஆனால் அவருடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறதுனாலே அவனையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். एक ही बात है, ஒரே காரியம், प्रेम। அன்பு. उस मसीह यीशु के अंदर रखे गए प्रेम उसको छोड़ना ना चाहा। இயேசுவுக்குள்ள இருந்த அந்த அன்பு அவனை விட்டுவிடவில்லை. आपसे और हमसे परमेश्वर सुबह के वक्त में इसी बातों को चाहता है, इसी बातों को कहने के लिए चाहता है। आप अगर दूर भी चले गए हैं, लेकिन आज भी वही प्रेम, जिस प्रेम उस दिन में बुलाया पकड़ा था, उस प्रेम आज भी आपके साथ है। இன்றைக்கும் அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை காரியங்களின் நிமித்தமாக பின்வாங்கி பின்மாற்றம் அடைந்து போய் கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு, மாறாத அன்பு இன்றும் உங்களை தன் பக்கமாக இழுக்கிறது. यीशु मसीह का प्रेम में कोई कटौती नहीं होता है। இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிலே எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. आपका परिस्थिति या आप कैसे भी परिस्थिति में पाए जाते हो, உங்களுடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, आपका आत्मिक स्थिति जो है स्थिर नहीं है, फिर भी वो परमेश्वर आपसे प्रेम करता है। உங்களுடைய ஆவிக்குரிய நிலை அல்லது நிலை தன்மை சரியாக இல்லை, அப்படி இருந்தும் அவர் நேசிக்கிறார். क्यों मालूम है? ஏன் தெரியுமா? आप सुधर जाएंगे, நீங்கள் மனமாற்றம் அடைவீர்கள். आप जो है स्टेबल हो जाएंगे। उस विश्वास के चलते जो है आपके पीछे यीशु मसीह है। நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள், மாற்றம் அடைந்து விடுவீர்கள் என்ற நோக்கத்தோடு கூட அவர் அன்பு கூறுகிறார். अन्य लोग जिस प्रकार देखते हैं उस प्रकार आपको और हमें यीशु मसीह नहीं देखता है। பிறர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்களோ அப்படி இயேசு கிறிஸ்து பார்ப்பதில்லை. एक बार हमारे जिंदगी में कहीं गड़बड़ी हो गया, 4 लोग जान गए, लोग उसी नजरिया से देखते हैं।
ஒரு முறை அல்லது ஏதோ ஒரு தவறு நம்மில் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோமே, ஜனங்களுக்கு தெரிய வந்து விட்டது அந்த தவறு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதெல்லாம் நம்மை பார்ப்பார்களோ அதை மனதில் வைத்தே பார்ப்பார்கள். लेकिन यीशु मसीह ऐसा नहीं देखता है, ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. क्योंकि वो बहुतायत से क्षमा करने वाला परमेश्वर है. அவருடைய இரக்கங்கள் மன்னிப்புக்கு எல்லை இல்லை. वो बहुतायत से आपसे प्रेम रखने वाला परमेश्वर है. அவர் உங்கள் மேல் அதிகமாய் அன்பு கூறுகிறவராயிற்று. इसलिए एक तमिल में एक अच्छा गीत है, தமிழ்ல ஒரு நல்ல பாடல் உண்டு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும். बहुत अच्छा गीत है, लेकिन पूरा मुझे मालूम नहीं है. ஒரு அருமையான பாடல், அதனுடைய முழு பாடலும் எனக்கு தெரியாது தமிழிலே. कोई भी परिस्थिति, हम कोई भी परिस्थिति में रहें, हम कैसे भी रहें, आपसे और हमसे प्रेम रखने वाला एक अच्छा यीशु को आप पाए हैं. எந்த ஒரு சூழ்நிலையில நாம் இருந்தாலும் உங்களிலும் என்னிலும் அன்பு கூறுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். कई लोग कई प्रकार के दुख में हो सकते हैं. அநேகர் பலவிதமான துக்கத்துக்குள்ளே இருக்கலாம். मुझे देखने वाला इसी प्रकार ही देखता है. என்னை பார்க்கறவங்க எல்லாம் இப்படித்தானே என்ன பார்க்கறாங்க. पहले मैं अच्छा था, முதலாவது நல்ல நிலைமையில இருந்தேன். किसी कारण वजह मैं गिर गया हूँ, ஏதோ ஒரு நிலைமையில் காரணத்து நிமித்தம் விழுந்து விட்டேன். मैं परमेश्वर के साथ जो है मेल मिलाप हो चुका हूँ. நான் இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகி விட்டேன். लेकिन अन्य लोग मैं मेल मिलाप होने का बावजूद भी मुझे उसी नजरिया से देखते हैं. நான் தேவனோடு ஒப்புரவான பின்பும் கூட பிறர் என்னை பார்க்கும் பொழுது அந்த பழைய விழுந்த அந்த காரணத்தை வைத்தே பார்க்கிறார்கள். मेरे प्रिय भाई बहन, मेरे चाचा चाची, आपसे मैं इस बात को कहने के लिए चाहूंगा, मसीह यीशु उस प्रकार नहीं देखता है, क्योंकि आज भी उस यीशु मसीह आपसे उतना ही प्रेम रखा है, उसमें कोई कमी नहीं हुआ है. பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர் பார்க்கிறது போல என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்ப்பதே கிடையாது. அவர் முன்பதாக எப்படி ஒரு அதிக அன்பினாலே உங்களுக்கு அன்பு கூர்ந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார். लूका रचित समाचार में इस बातों को देख सकते हैं. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த காரியத்தை பார்க்க முடியும். 15वें अध्याय उसका 11 वचन से लेकर आप सब हम जानते हैं. 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த காரியங்கள் உண்டு. அங்கே वो सुड़ाव पुत्र के कहानी को हम जानते हैं. அந்த கெட்ட குமாரனுடைய கதையை நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन सारे बातें करने के बावजूद भी वहां लिखा, कुकर्म करके उसने बाप का संपत्ति को उड़ाया. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாவுடைய அந்த தகப்பனுடைய அன்பு இருந்தாலும் கூட அவன் ஒரு அக்கிரமம் செய்து அந்த சம்பத்தி அல்லது சொத்தை எல்லாம் அவன் அநியாயமாய் செலவழித்தான். कुकर्म करके, அவன் குற்றம் செய்து फिर भी उसका बाप इंतजार में है, मेरे बेटा कब लौट के आएगा. ஆனாலும் அவனுடைய தகப்பனை பாருங்கள், காத்து கொண்டிருக்கிறான், என்னுடைய குமாரன் எப்பொழுது திரும்பி வருவான். आपका मेरा यीशु मसीह अभी भी आपके लिए इंतजार में बैठे हैं, आप कब लौट के आएंगे. உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிலே இன்னும் காத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வருவான். लेकिन बड़ा बेटा का जैसे जो है कुछ लोग उसी नजरिया से देखते होंगे. ஆனால் சிலர் இருப்பார்கள், மூத்த குமாரன் பார்த்தானே அதே பார்வையிலே அதே கண்ணோட்டத்துல உங்களை பார்க்கறவங்க, ये तो बर्बाद किया है, இவன் அழித்து போட்டவன், ये बाप का संपत्ति को नष्ट किया है. இவன் அப்பாவுடைய சொத்தை எல்லாம் அழித்துட்டு வந்திருக்கிறான். लेकिन वही बाप जो है गले में गले लगा करके, चुम्बन दे करके, उसको ऊंच कोटि का वस्त्र पहना करके, बैठा करके देखने वाला एक आप और हम ऐसा बाप को पाए हैं. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு உண்டே. அவர் யார்? அதே மகன், தொலைந்து போனவன், அழிந்தவன், அவனை அரவணைத்து முத்தமிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து உயர்தர உணவு பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணி பெரிய விருந்து பண்ணின அன்பு கூர்ந்த தகப்பன் आज भी उसी नजरिया से आपको देखता है. இன்றைக்கும் அதே கண்ணோட்டத்தில் உங்களை उतना ही பார்க்கிறார். प्रेम आपसे वो रखा है. அவ்வளவே அன்பு உங்களிடத்தில் அவர் வைக்கிறார். आपको संकोच करने की जरूरत नहीं है. நீங்கள் எந்தவித பின்மாற்றமோ அல்லது நீங்கள் தயங்கவோ வேண்டியதில்லை. आपके बगल में उस यीशु मसीह बैठ करके आपको ये कहता है, मैं तेरे संग हूँ. ஆண்டவர் உங்கள் அருகையில இருந்து கொண்டு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. क्योंकि आपके लिए, आपको छुड़ाने के लिए अपने बहुमूल्य लहू को उसने बहाया है. ஏனென்றால் உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை மீட்கும் பொருளாக தன்னுடைய விலை உயர்ந்த ரத்தத்தை அவர் சிந்தி விட்டாரே. एक मिनट हम अपनी जगह पर खड़े होकर के थोड़ा देर उस महान परमेश्वर को, सारे लोग तिरस्कार करने के बावजूद भी हमें यहाँ गले में गले लगा करके
प्रेम को प्रकट करने वाला उस यीशु को हम थोड़ा देर हम आराधना करने जा रहे हैं। நாம் நம்முடைய இடங்களில் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலேயும் என் ஆண்டவர் என் மேலே அன்பு கூறுகிறாரே, என் ஆண்டவருடைய அன்பில மாற்றம் இல்லையே, எந்த அரவணைப்புல மாற்றம் இல்லையே என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். तमिल में एक अच्छा गीत है, தமிழில் இப்படி ஒரு நல்ல